Hello boys and boys. Why not girls? Because comparing to boys, only 12.2% of girls are only watching my channel. So please share பண்ணி விடுங்க ரோலிஸ். வீடியோ ஆரம்பிக்க முன்னாடியே பிச்சை எடுக்காதடே. But anyway, hello boys and video பார்க்குற few girls. Welcome back to Ogad and Nagogul and also welcome back to Just React. மீம்ஸை பார்த்து ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் போட்ட வீடியோவில் வந்து ஒரு டெலிட்டட் சீன் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் நீங்கள் அதை பார்த்துட்டு வந்துருங்க. Another interesting meme, வலிமை uninstall update. காலத்தால் அழிக்கப்படாத மீம்ஸ் அப்படின்ற பேரில் வலிமை அப்டேட்டும் இடம் பெற்றுவிடு. பாவையா அவங்க அந்த அப்டேட்டை தான் கொடுத்துலே வாய்ப்பில்லை ராஜா. சீக்கிரம் வலிமை அப்டேட் வரணும்னு நானும் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். வரும் அன்இன்ஸ்டால் ஆகாமல் இருந்தால் சரி. இந்த வாங்கிக்கோ. டியர் போன், இவ்வளோ நாள் எங்களை வெயிட் பண்ண வச்சல, ஒரு 2 நாள் கழிச்சு அப்டேட் இருந்தால் இந்த மாதிரி டெலிட்டட் சீன்லாம் போட வேண்டிய கஷ்டம் எனக்கு வந்திருக்காதுல்ல. இட்ஸ் ஓகே, ஷிட் ஹேப்பன்ஸ், தட்ஸ் லைஃப். ஓகே, பழம் வேண்டியதெல்லாம் பழம் வச்சாச்சு. அண்ட் நவ் லெட் பி கெட் இன்டு தி வீடியோ. And the first meme was என் காண்டாக்டில் இருக்கிற ஒரு நண்பர் வலிமை அப்டேட்டை பற்றி அவரோட ஸ்டேட்டஸில் போட்டிருந்த மீம் தான். பட் இட் இஸ் அ ட்ரோல் மீம். அண்ட் திஸ் வாஸ் த மீம், வெயிட்டிங் ஃபார் வலிமை அப்டேட், ஃபைனலி ரிசல்ட், ஒரிஜினல் காப்பி. ஏன்டா ஊருக்குள்ளே இன்னும் இந்த அன்மெச்சூர் அனில் சேனாவே சுற்றி தான் இருக்கீங்களாடா? தலை படத்துலேருந்து ஒரு மோஷன் போஸ்டர் இறங்கிட்டா போதும், உடனே சில பேர் கிளம்பி வந்துடுவாங்க. தம்பி அந்த கத்தி மோஷன் போஸ்டர்லேருந்து ஒரு 30 செகண்ட் எடுத்து ஸ்டேட்டஸாக போடுங்க. இதே தளபதி படத்துலேருந்து ஒரு குத்துப்பாட்டு இறங்கிட்டா போதும், கோதாவரி அந்த 6 மாடு ஒரு மலர்ந்து 30 செகண்ட் எடுத்து ஸ்டேட்டஸாக போடு. நீங்கள் குறை சொன்னால் கூட பரவாயில்லடா, அது என்ன கம்பேரிசன்? என்ன விஜய்க்கு அஜித்துக்கு என்ன வாய்க்க வர பிரச்சனையா? ஏம்ல இப்படி இருக்கே கிறுக்கு மெண்டல் பயிலுவா, செத்த பயிலுவா. ஆண்டவா, இவனுங்களுக்கு ஒரு கேடு வர மாட்டேங்குது. டியர் அன்மெச்சூர்டு ஃபேன்ஸ், உங்களுக்குலாம் சொல்லி புரிய வைக்கவே முடியாது. பட் ஐ நீட் டு டெல் யூ சம்திங். ஏண்டா நொன்னைகளா, யூ ட்ராப் திஸ். செகண்ட் மீம், 8 hours 40 minutes of non-stop சசிகுமார் லாப். இதில் எத்தனை ஹா இருக்குன்னு சொல்கிறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா. ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு தான் அந்த மீம் அனுப்பி ட்ரை பண்ணி பார்க்க சொன்னான். லெட் மீ ட்ரை இட். ப்ளே. அடபாவிகளா, இதுக்கே 68K வியூஸ். கமெண்ட்ஸில் ஏதாவது தேடி பார்ப்போம், எத்தனை ஆஹா இருக்குன்னு பார்ப்போம். கமெண்ட்ஸில் ஏதாவது தேடி பார்ப்போம், அவர் எத்தனை வாட்டி சிரிச்சிருக்காருன்னு யாராவது கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. A few moments later. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். என்னடா வலிமை அப்டேட் கேட்டு வச்சிருக்கீங்க? இந்த வீடியோ எடிட் பண்ண நிலைமையை யோசிச்சு பாருங்கண்ணா. தம்பி சாப்பிட்டீங்களா? தம்பி நல்லா இருக்கீங்களா? நீங்க என் வீடியோ பார்த்து தானே சிரிக்கிறீங்க? மொரட்டு சிங்கிள்ஸ், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை, சிங்கிள் பொண்ணுங்க, ராஜா, கலக்கல் ராஜா, அந்த ஷோ, விஜய் டிவி, இந்த மாதிரி ஷோலாம் நல்லா இருக்குன்னு நினச்சி எடுத்துகிட்டு இருக்கியா? எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுச்சுன்னு நினச்சிட்டு இருந்தேன். நோ, இந்த மொரட்டு சிங்கிள்ஸ் அண்ட் சிங்கிள் பொண்ணுங்கிற ஷோவில் என்ன கான்செப்ட்னா, 6 பொண்ணுங்க 6 பசங்க இருப்பாங்க. அந்த 6 பொண்ணுங்க வந்து இந்த 6 பசங்களில் ஒருத்தனை செலக்ட் பண்ணி இவர் வந்து பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணுறதுல கெட்டிக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் கொடுப்பாங்க. இதை விட பெரிய கிரிஞ்சனா அந்த அவார்டை வாங்கிட்டு அவன் ஃபீல் வேற பண்ணுவான். தேங்க்யூ ஃபார் த அவார்ட், தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். இந்த அவார்டுக்காக டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த கருமத்தெல்லாம் பார்க்கும்போது டிவியை போட்டு உடைக்கலான்னு தோணும். பட் ஐ காண்ட். வீட்டில் சோறு போட மாட்டாங்களே. ஒருத்தர் என்னடானா நியூஸ் சேனல்ன்ற பேரில் ட்ரோல் சேனல் வச்சு நடத்திட்டு இருக்கான். இன்னொருத்தர் என்னடானா என்டர்டைன்மெண்ட்ன்ற பேரில் மேட்ரிமோனி வச்சு நடத்திட்டு இருக்கு. ஏமீரா இபி. அடுத்த மீம் என்னவென்றால், ஆஃப்டர் அ லாங் டைம் மை ஃப்ரெண்ட் கால்ஸ் மீ. என்னடா மச்சான் ரொம்ப நாள் கழிச்சு ஃபோன் பண்ணியிருக்கா, என்ன விஷயம்? ஃப்ரெண்ட், மச்சான் நான் புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லாதான்டா கால் பண்ணேன். ஃபோனை விட வெண்ண.
ஏன்டா இப்படி மற்றவங்களை வற்புறுத்தி சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறீங்க? வீடியோ பிடிச்சிருந்தா அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. சும்மா தான் சொன்னேன், அதுக்கு வீடியோ பிடிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ண போயிடாங்க. ஜோக்ஸ் அப்பார்ட், இந்த லாக்டவுனில் இன்ஸ்டா ஃபேஸ்புக் அக்கௌண்ட் மாதிரி எல்லாருமே யூடியூப் சேனல் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது அவ்வளோ பெரிய தப்புன்னு சொல்ல வரல. எல்லாரும் ஆரம்பிக்காங்க, நீங்கள் ஆரம்பிக்காங்க. உங்களுக்குன்னு ஏதாவது பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருந்து அதை நீங்கள் ஷூட் பண்ணி போட்டு உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸை கிரியேட் பண்ணிக்க முடியுன்ற நம்பிக்கை இருந்தால் மட்டும் யூடியூப்பில் வாங்க. மற்றபடி எல்லாரும் ஆரம்பிக்காங்கன்னு நீங்களும் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்களும் என்ன மாதிரி உட்காந்து ஈடுட்டு இருக்க வேண்டியதான். முதல்வர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் பத்மபிரியா. ஃப்ளாஷ்பேக். உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா தெரியாமல் சும்மா உளறிட்டு இருக்க. I am not gonna support DMK and ADMK. வேலையாப்பாரு. ஓலே 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 ஓலே. என்னக்கா இது? பெரியவங்க சும்மா சொன்னாங்க அழகு இருக்க இடத்துல தான் ஆபத்து இருக்குன்னு. ஒருவேளை அதான் நம்ம அழகா பார்க்கலையோ. மீ, இட்ஸ் யுவர் பர்த்டே டுமாரோ மை ஃப்ரெண்ட். எஸ் மீ. ஓகே, கால் மீ அட் 11:59 டு வேக் மீ அப். ஐ வில் விஷ் யூ. இதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை. இவங்க ஸ்டேட்டஸ்ன்ற பேரில் ஒன்று போடுவாங்க பாருங்க. இந்த கருமத்தை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மள வேறு ஸ்டேட்டஸ் போட சொல்லுவாங்க. அடுத்த மீம் என்ன, இவங்க 3 பேரும் ஒரே ஆள் தானோ, ஒருவேளை இருக்குமோ. ஏடா அவங்க யாருக்குமே தெரியாதா? கமல் சாரோட யங் ஸ்டேஜ் போர்ஷன்ஸை தான் ஃபர்ஸ்ட் ப்ளே பண்ணுறாரு. அதனால தான் ஃபர்ஸ்ட் லுக்கில் அவங்க 2 பேர் மட்டும் நேராக பார்த்துட்டு இருப்பாங்க, விஜய் சைடில் பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ வேணால் நீங்கள் அதை நம்பாமல் இருக்கலாம், பட் படம் இறங்கணும்னு நீங்களே தேடி வந்து என்ன பாராட்டுவீங்க. ஒருவேளை இருக்குமோ, காசா பணம் உருட்டு தானே, ஒருட்டி விடும். நெக்ஸ்ட் மீம், ரிலேட்டிவ். டீ குடிக்கிறியாப்பா? மீ, இல்லை வேணாம் ஆண்டி. ரிலேட்டிவ், சரிப்பா. மீ ஹூ தாட் ஷீ வுட் ஆஸ்க் அகைன். ஆண்டி மறுபடியும் கேளுங்க, எனக்கு டீ வேணும். இந்த மீம் மாதிரி தான் நம்ம வாழ்க்கை. கிடைக்கிற ஃபஸ்ட் சான்ஸே ஒழுங்காக யூஸ் பண்ணிக்கணும். செகண்ட் சான்ஸ் கிடைக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா அவ்வளோதான். சம்மந்தம்லாம் பேசுகிறாங்க. நெக்ஸ்ட் 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 ஃபன்னி மீம். அந்த காலத்தில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சொன்னால் உங்கள் வாய் உங்கள் ஊருன்னு சொல்கிறாண்டி உன் பிள்ளை. இதில் அவர் சீரியஸாக அந்த கதையை சொல்லும்போது நம்மளும் சீரியஸாகவே பேச வச்சுக்கணும், இல்லைன்னா அதுக்கு வேறு போட்டு அடிப்பேன். அடுத்த மீம், ஷீ. ஓப்பனாக கேட்குறேன், ஃப்ளிட் பண்ணு. மீ, சாப்பிட்டியா? லிட்ரலி நோ ஒன், தட்ஸ் மீ. ரொம்ப பெருமையா இருக்கு. ஓகே, அழக்கூடாது. கேமரா ஓடிட்டு அழக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன், மழையில் நனைந்தவர் சாலையை கடந்த யானை கூட்டம். மீ. இதில் சோகம் என்னென்னா, என்னைய மாதிரியே அவங்களுக்கும் கண்டென்ட் கிடைக்கல போல். என்கிட்ட இதுக்கு மேலே வேறு கண்டென்ட் இல்லை. ஸோ இதனால் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். அண்ட் நான் என்ன கர்மத்தை இல்லாமல் பேசி வச்சுருக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்து வீடியோ ஜாலியாக தான் போச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா கீழே இருக்கலாம் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அந்த கர்மத்தில் ஏதாவது ஒரு கர்மத்தை பண்ணி விட்டுருப்போங்க. ஸோ ஸ்டே சப்ஸ்கிரைப்ட். பாய்.